திருமணமான முதல் ஒரு 5-6 வருடங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஹாப்பியா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான சேலஞ்சஸ், பிரச்சனைகள் பின்னால காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதை ஃபேஸ் பண்ண தயாராகிக்கோங்க. வாழ்க்கை இப்படியே ஈஸியாக இருந்து விடாது. அண்ட் திருமணமாகி கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு. ஆனா எதுக்கெடுத்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனையே ஓயலன்னு இருக்கிறவங்க உங்க லைஃபோட நெக்ஸ்ட் ஜோனுக்கு போக போறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனைகள், சண்டைகள் மூலமாக கிடைத்த லைஃப் லெசன்ஸ் உங்களை ஒரு புரிதல் மிகுந்த ஜோனுக்குள்ள கொண்டு போக போகுதுன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, திருமணமான சில வருடங்களிலேயே எல்லா வகையான சவால்களையும் எதிர்கொண்டவர்களுக்கு வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வது சுலபம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், இன்லாஸ் பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், இது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே கடந்து வந்தவர்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுது. பட் சிலருக்கு இந்த எந்த பிரச்சனையுமே ஆரம்பத்தில் இருக்காது. லைஃபை ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு சவாலாக வரும். பயப்படாதீங்க, எல்லோரும் இதை கடந்துதான் வர வேண்டும். உங்களுக்குள் எழும் பிரச்சனையை நீங்கள் இருவரும் சேர்ந்தே எதிர்கொள்ளுங்கள். நத்திங் இஸ் பெர்மனன்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. நன்றி.